ஷாலினி ஸ்டோரிஸ் கதரும் கோட்டை பகுதி 2. முதல் பகுதி பார்க்காதவங்க ஷாலினி ஸ்டோரிஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் அவங்களோட கதைகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கதைக்குள்ளே போகலாம். கதரும் கோட்டையாக இருக்கிற கோட்டை ஒரு காலத்தில் காதலர்களின் அரண்மனையாக திகழ்ந்தது. வெளியூரில் இருக்கும் காதல் ஜோடிகள் அனைவரும் ரசித்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்ட அந்த கோட்டை இன்று மக்களை பயமுறுத்தும் கோட்டையாக மாறியது. கோட்டையின் அருகில் இருக்கும் அந்த ஆலமரத்தில் உள்ள ஊஞ்சல் பல ஜோடிகள் சேர்ந்து சந்தோஷமாக ஆடியிருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றோ அந்த ஊஞ்சல் தனியாக ஆடுகிறது. கோட்டையின் உட்பட்ட பகுதியில் உள்ள அந்த ஊர் பல வருடங்களுக்கு முன் இயற்கை சூழலும் எழில் மிகுந்த அழகையும் கொண்ட ஊர். கோட்டையை சுற்றி பார்க்க வரும் காதல் ஜோடிகள் அந்த கோட்டையில் நின்றவாறு அந்த ஊரின் அழகை ரசிப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களின் சிரிப்பு ஒலி கேட்ட அந்த ஊரில் இப்போது மக்களின் அழுகை சத்தம் மட்டுமே இரவு முழுவதும் கேட்கிறது. கோட்டையின் உள்ளே 2 ஆன்மாக்கள் சுற்றுவதாக சொல்லப்படும் அந்த ஆன்மாக்கள் காதல் ஜோடிகள். காதலர்களின் அரண்மனையாக திகழ்ந்த கோட்டை எப்படி கதரும் கோட்டையாக மாறியது? அந்த காதல் ஜோடிகள் யார்? அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களா அல்லது கொலை செய்யப்பட்டவர்களா? எதனால் அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தது? அவர்களுக்கும் அந்த கோட்டைக்கும் என்ன சம்பந்தம்? இரவில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த காதல் ஜோடிகள் தானா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.